பிக்சர்ஸ் பிரசன்ஸ் திரு கலாநிதி மாறன் அவர்களின் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு உங்க எல்லாரையுமே அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுல. அதாவது துள்ளுற இளமை பருவத்துல தமிழ் சினிமாவில் தன் பயணத்தை தொடங்கி உலக சினிமா உத்து பார்க்கிற உத்தம புத்திரனா, தமிழ் மக்களின் தங்க மகனா, தன்னுடைய ரசிகர்களுக்காக பல அவதாரம் எடுத்தவர், அங்கிருந்து கொஞ்சம் வேற மாதிரி மாறி எதிர்க்க நினைக்கிறவங்களுக்கு பொல்லாதவனா, யாருக்கும் அடங்காத அசுரனா, ரசிகர்களின் அன்பான நண்பனா, இன்னைக்கு அவரோடைய இந்த ஜர்னில மைல்ஸ்டோன் 50வது படத்தை தொட்டிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே டபுள் ட்ரீட் தான். ஏன்னா இந்த படத்தை இயக்கி இருக்கிறது நம்ம தனுஷ் சார் தான், அதை நடிச்சிருக்கிறது நம்ம தனுஷ் சார் தான். அண்ட் இன்னொரு விஷயம், 50வது படம் அப்படின்ற வரும்போது எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலுமே அந்த 50th ஃபிலிம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இவருடைய இந்த 50 படங்கள்ல கல்ட் ஃபிலிம்ஸ், கல்ட் கிளாசிக் ஃபிலிம் மக்கள் மனசுல என்னைக்குமே நிலைச்சுன்னு இருக்கும். அப்படி பல படங்களை கொடுத்தவர். அண்ட் இந்த அழகான மனிதருடைய பேரண்ட்ஸ் இப்ப 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் கொடுத்துடலாமே. மக்களே, இவ்வளவு நேரம் நம்ம காத்துக்கிட்டு இருந்த அந்த தருணம் வந்தாச்சு. நடிகாசுரன் வந்துவிட்டார். அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. முக்கியமான ஒருத்தர் இங்க வர போறாரு. காம் பிஃபோர் தி ஸ்டார்ம் அப்படினா புயலுக்கு முன் அமைதி. இங்க ஏற்கனவே ஸ்டார்ம் தான் நடக்குது. ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார்ம்ல தான் நம்ம இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்து ஒரு புயலும் உள்ளே வர போகுது. எதுவும் சொல்ல வேணா, நம்ம போய்டுவோம். கம் ஆன், லெட்ஸ் கோ.
பிரம்மாண்டமான ராயன் ஆடியோ லான்ச்ல ஒரு அழகான வெல்கம் ஸ்பீச் கொடுத்து இது இன்னும் சிறப்பாக்கிறதுக்காக சன் பிக்சர்ஸின் COO மிஸ்டர் செம்பியன் சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ராயன் பட இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் படத்தின் நாயகன் மற்றும் இயக்குனர் தனுஷ் அவர்களே, விழா நாயகன் இசைப்புயல் AR ரஹ்மான் அவர்களே, ராயன் படக்குழுவினரே, திரையுலக பெரியோர்களே, நண்பர்களே, அனைத்து ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களே, தனுஷ் ரசிகர் மன்ற நிர்வாகிகளே, ரசிகர்களே, சாய்ராம் கல்லூரி நண்பர்களே, உலகெங்கும் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் சன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். திருச்சிற்றம்பலம் என்ற மாபெரும் வெற்றிக்கு பின் மீண்டும் தனுஷ் நடித்து இயக்க, AR ரஹ்மான் இசைக்க, சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு எனும் பொழுது இப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக தனுஷுடன் SJ சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்வராகவன், சந்தீப் கிருஷ்ணன், காளிதாஸ் ஜெயராம், அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன், வரலட்சுமி சரத்குமார், சரவணன், திலீபன், முருகன், தேவதர்ஷினி உள்ளிட்ட பல திறமையான கலைஞர்களை ஒன்றிணைத்து கேமரா ஓம் பிரகாஷ், எடிட்டர் பிரசன்னா, ஸ்டண்ட் பீட்டர் ஹென், காஸ்டியூம் காசிவா ஸ்ரீராம், கோ டைரக்டர் சுப்பிரமணிய சிவா, ஆர்ட் இமானுவல் ஜாக்சன், மேக்கப் பாபு, ஸ்டில்ஸ் முருகன், காஸ்டியூம் அனந்த் நாகு, டான்ஸ் பிரபுதேவா, பாபா பாஸ்கர், பாடலாசிரியர் தனுஷ், கானா காதர், அறிவு, ADK, பாடகர்கள் சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மேனன், மகாலிங்கம், கணவாய் துரசுவாமி உள்ளிட்ட பல திறமையான டெக்னீஷியன் ஒன்றிணைத்து பல சாதனைகளை படைக்க ஜூலை 26 திரைக்கு வருகிறான் ராயன். இதற்கெல்லாம் காரணமாக இருந்த தனுஷ் உள்ளிட்ட அனைத்து நடிகர், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன் டீம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரேயாஸ், ப்ரொடக்ஷன் ரமேஷ், ஜாக்கி, சன் பிக்சர்ஸ் டீம், சன் நெட்வொர்க் ஸ்டாஃப், PRO ரியாஸ் அண்ட் டீம் மற்றும் சன் பிக்சர்ஸ்க்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் திரையுலகை சேர்ந்த அனைத்து சங்கங்கள், அதன் நிர்வாகிகள், ராயன் படத்தின் அனைத்து விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள், ரெட் ஜெயண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டீம், கியூப் உள்ளிட்ட அனைத்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், தமிழக காவல்துறை, சாய்ராம் கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள், ஈவென்ட் மேனேஜர், அயன் மூவி மேக்கர், தனுஷ் ரசிகர்கள் ஆகிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இத்திரைப்படத்தை சிறப்பாக தயாரிக்க அனைத்து வகையிலும் எங்களுக்கு வழிகாட்டி ஊக்கமளித்த எங்கள் மதிப்பிற்குரிய தலைவர் கலாநிதி மாறன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் காவேரி கலாநிதி மாறன் அவர்களுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் காவ்யா கலாநிதி மாறன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நம்ம ராயன் படத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஸ்ரேயஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சாருக்கு நன்றி. இப்போ தெரியுதுங்க இதுக்கு வந்து அவர் அவ்வளோ பெரிய லெவலில் இருக்காருங்க. மாறன் சாரும் காவ்யா மேம் தான் கதை கேட்டாங்க. கதை கேட்டு உடனே வந்து ஓகே பண்ணிடலான்னு சொன்னாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்க போல், திருச்சிற்றம்பலனுக்கும் அந்த கட் ஃபீலிங் ஒர்க் ஆச்சு, இந்த படத்துக்கும் ஒர்க் ஆகும் நம்புகிறேன். அந்த படத்தோட இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும், இன்னும் பெரிய ஹிட் ஆகும் நம்பிக்கை இருக்குது. த என்டையர் சன் பிக்சர்ஸ் டீம், கண்ணன் சார், செம்பியன் சார், சாந்தி மேம், ரமேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். We wish to do more films with you guys, sir. Thank you, sir. Then our technical team, thank you to everyone. This film wouldn't have been what it is without all your support. Thank you so much. Then to Dushara, Kalidas, Aparna and Sandeep, thank you to the four of you. Sorry, Tanithaniya Solamulla. I know I've got 4 friends for a lifetime with this film, and thank you so much. What you have done to this film is very commendable. Thank you. Thanks a lot. எஸ்ஏ சார் பற்றி சொல்லணும்னா ஒரு டெடிகேஷன் வேறு லெவலுங்க. அண்ட் என்கிட்ட பேசும்போது கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவார், சமமா ஃப்ரெண்டாக பேசுவார். ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுவேன், சார் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு, ஓகே சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம்னு சொல்லிடுவார். எங்குமே வந்து ஒரு ஸ்டாரோ இல்லை வந்து ஒரு பெரிய டைரக்டரோ அந்த ஒரு இது எனக்கு காட்டவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். செல்வா சார், பிரகாஷ் ராஜ் சார்,
அண்ட் பிரபுதேவா மாஸ்டர். உங்களை வந்து வாழ்த்த வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஐம் ஜஸ்ட் வெரி பிளெஸ் சார் டு பி இன் த சேம் ஃபிலிம் as யூ லெஜெண்ட்ஸ். இன்னைக்கோட ஹீரோ என்றைக்குமே எனக்கு எப்பவுமே ஹீரோ ரஹ்மான் சார். நான் வந்து ஒரு 90s கேடுங்க. born in 1990. ரோஜா வந்தது வந்து 1992. ஸோ எனக்கு தெரிஞ்சு அம்மா தாராட்டுக்கு அப்புறம் நான் கேட்ட முதல் இசை வந்து ரஹ்மான் சாரோட இசை தான். ரோஜா டு ராயன், just like I've heard everything and just been in awe of everything, sir. What you have brought to this film and what you have brought to the world of Ryan is just magical, and you've done it so much ease and grace, sir. Unga kuda paathu pesi be in the same room as you, I'm just considering as a big blessing, sir. Thank you so much, sir. I can't wait for people to see what you have done with the BGM of this film on the 26th, sir. Thank you, sir. And last but not the least, my mentor, my guiding light, Dhanush sir. இப்போ சொல்லுவாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ரோல் மாடல் இருக்கும். சச்சின், தோனி, ரஹ்மான் சார், கோலி, இவங்க அவங்க. எனக்கு மென்டர் அவர் தாங்க. நான் வந்து எனக்கு மென்டர் ரோல் மாடல் எல்லாமே அவர் தான். கூடவே இருக்கும்போது எதுக்கு நான் போய் வெளில தேடணும்? பக்கத்துலேயே இருக்காரு, பக்கத்துலேயே எல்லாமே நான் பார்க்குறேன். எதுக்கு நான் வந்து இப்படி சொல்கிறேன்னா, அவர் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டார். அவர் சுற்றி எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருமே லைஃப்பில் ஒரு பொசிஷனுக்கு வரணும். அவரும் நினைப்பார், சுற்றி இருக்கணும்னு நினைப்போம். இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் ஃபுல் டீம் எஃபர்ட். இப்போது நான் சொன்னால் கன்ஃபார்மாக திட்டுவார், பட் நான் திட்டு வாங்கிக்கிறேன், பிரச்சனை இல்லை. எப்போவுமே நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதம் முன்னாடி ஏதாவது ஒரு சர்ச்சை, ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் வந்துனே இருக்கும். பட் அது எப்பவுமே வந்து அவர் கண்டுக்கவும் மாட்டார், கேட்கவும் மாட்டார், அப்படியே போயிடுவார். பட் நான் வந்து இந்த வாட்டி ஒரு மாதம் இருக்கும், ஒரு மாதம் முன்னாடி போய் கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஏதாவது சொல்லுங்கள், அது மாதிரி ஏதாவது கேட்டேன். அதுக்கு வந்து அவர் அப்படியே சிரிச்சுட்டு, டே காலம் பதில் சொல்லிட்டா அப்படியே போயிட்டாரு. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, காலம் பதில் சொல்லாது சார், நம்ம தான் சார் பதில் சொல்லணும். அவங்களும் நானும் பதில் சொல்லணும். நான் பதில் சொல்கிறேன் சார். எல்லா நியூஸும் ஃபேக் நியூஸு. இப்போது ஒரு நாள் அவர் கூட இருந்தால் தான் அது தெரியும், அவர் எவ்வளோ உழைக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணுறாரு, எப்படி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங்னு தெரியும். அண்ட் இப்படி பேச எல்லாருக்கும் வந்து மனசு வருது. பட் ஓகே, அதை அப்படியே இக்னோர், நெகட்டிவிட்டி அவர் சொல்கிற மாதிரி இக்னோர் பண்ணி போக வேண்டியதான். சார் நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒரு பிளைண்டர்ஸ் தான், அது போட்டு நம்ம பாதையை போட்டு அப்படியே நோக்கி போயினே இருக்க வேண்டியதான். அங்கே போகும்போது ஹாலிவுட் வரைக்கும் போகலான்னு சொல்லி அவர் தான் எக்ஸாம்பிள். That is why I'm saying that he is like my role model. I have someone next to me for that to look up to. Thank you, sir. ராயன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக இருக்கும். தனுஷ் சாரோட 25வது படம் வேலையாள பட்டதாரி எப்படி ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருந்துச்சோ, இந்த படமும் 50வது படம் மிஸ் ஆகாது. இந்த வாய்ப்புக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நன்றி சார். See you all at the cinemas on 26th. Thank you. Lovely. Thank you. ராயன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை தயாரிக்க முன் வந்த சன் பிக்சர்ஸ், அதை இயக்கி நடித்த தனுஷ் சார் அவர்கள், அதுக்கு புயல் மாதிரி மியூசிக் போட நம்ம ஏ ரஹ்மான் சார், இவங்க 3 பேருக்கும் சேர்ந்து ஒரு மாசான ட்ரிபியூட்டை கொடுக்க யோ ஹைனஸ் டான்ஸ் டீம் இங்க வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் யோ ஹைனஸ் டான்ஸ் டீம்.
to come back to normal. 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 என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டாட தின்னாடா தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா கொண்ட காட்டுல ஆரங்கட்டி வளர்ந்து யாரும் ஓடுறத கடல் ராசானா ரத்தம் சுந்தி முத்து குளிதிடோ கடல் ராசானா மரியனா நெத்திலி கொழும்பு வாட எங்க நீரோடி காத்து சுமையா பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. அதாவது வந்து கேமராக்கு லென்ஸ் எப்படியோ, ஆர்ட் ஒர்க்குக்கு ஸ்க்ரூ எப்படியோ, எடிட்டிங்க்கு சிஸ்டம் எப்படியோ, அதே மாதிரி ஸ்டண்ட்டுக்கு கயிறு எப்படியோ, படத்துக்கு டெக்னிக்கல் க்ரூ ரொம்பவே முக்கியம். எக்ஸாக்ட்லி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நல்ல கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் ஜாக்கி அவர்கள், ஸ்டண்ட் டைரக்டர் மிஸ்டர் பீட்டர் ஹெயின் அவர்கள், எடிட்டர் மிஸ்டர் பி.கே. பிரசன்னா அவர்கள், ஸ்டைலிஸ்ட் மிஸ் காவியா ஸ்ரீராம் அவர்கள். பீட்டர் ஹெயின் சார், இங்க யாராவது அடிக்க போறீங்களா? பயங்கரம் அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா நிக்கிறீங்களே. So happy to see you, sir. We'll start off with you, sir. First of all, I would like to thank Dhanush sir, director and hero, for this film because he's given me a very good opportunity to work with him. After that, this is the third film. And, stuntmen work more hard than Asuran. So even artist also, even sister as a female character, we made her to do real glass breaking, putting her head into the glass, and she falls down like no dupes. Even for Dhanush sir also, there's no dupes, artists or no dupes in this film. Everything we took it very raw, so that is what a very big things. And once again, thank you Dhanush sir for giving me this opportunity, and thank you Sun TV for bearing with me and provide me all the needs.
especially Shreyas. Yes. Sorry for that. சூப்பர் சார். ஸோ அடுத்ததாக வந்து நம்முடைய ஜாக்கி சார். சார் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், 2 ஏக்கரில் பிரம்மாண்ட செட்டு போட்டிருக்கிறதா, அந்த செட்டை பற்றியும் அண்ட் ஏதாவது ஒரு அப்டேட் நம்ம படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். படத்தை பற்றி இப்போ பேசுறது ரொம்ப ஏர்லியாக இருக்கும். அது அவர் லாஸ்ட்டாக மைக் வாங்கி பேசுவார் சிறப்பாக. பட் எனக்கும் சகோதரர் தனுஷ்குமான உறவு ஆரம்பித்தது வந்து ஆடுகளம், அப்புறம் வட சென்னை, அசுரன், திருச்சிற்றம்பலம், இப்போ ராயன். அது வரைக்கும் நடிகராக பார்த்த சகோதரர் வந்து இயக்குனராக பார்க்க போகிறோமே எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் முதல் நாளே அது வந்து ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிட்டாரு. அது நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய செட்டாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு அவர் பேனாவை எடுத்து பேப்பரில் ஒரு சின்ன ஸ்கிரிபிள் ஒன்று அழகாக போட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு அடுத்த எந்த கேள்வியுமே கேட்கல. அந்த நீங்கள் சொன்ன அத்தனை ஏக்கரில் போட்ட செட்டை முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஆடியன்ஸ் மாதிரி வந்து சார் எங்கே சார் இருக்குது எல்லாமேன்னு கேட்டார். சுற்றி காமிச்சேன். சார் தொலைஞ்சிட போகிற செட்டில் நான் என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போயிருக்கேன்னாரு. அவ்வளோ இயல்பான ஒரு இயக்குனர். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். ஓம் இங்கே இல்லை, மற்றபடி பிரசன்னா, மாஸ்டர், காவ்யா, were all helped us and my team. அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால ஒரு உண்மையாகவே என்னோட கெரியரில் பெரிய செட் ஒன்று வந்திருக்கு. அது நீங்கள் அதுக்கப்புறம் பார்ப்பீங்க. சூப்பர் சார், we are eagerly waiting sir. எடிட்டர் ஜிகே பிரசன்னா அவர்கள், உங்களோட கரியர் வந்து மாரி படத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிட்டீங்களே சார் நீங்க. சூப்பர். அடுத்தடுத்து தனுஷ் சார் கூடயே ஒர்க் பண்ணி அந்த ஜேர்னியை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். கதை சொல்லிட்டு கூடவே ட்ராவல் ஆகணும்னு சொன்னார். பெரிய படம் கூடவே ட்ராவல் ஆகணும்னு சொன்னார். ஐ திங்க் நான் வந்து ஒரு 75 to 80 days ஷூட் நான் கூடவே இருந்தேன். இது பெரிய எஃபர்ட்டாக நான் பார்க்குறேன். எல்லாருமே ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஜாக்கி சாராக இருக்கட்டும், பீட்ரெயின் மாஸ்டராக இருக்கட்டும், காவியாவாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த படத்தில் அதை நிறைவேறி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஸோ தேங்க்யூ. லவ்லி லவ்லி. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் காவ்யா, நீங்க தனுஷ் சார் கூட நீங்களும் இட்ஸ் பீன் a long journey working with sir இல்லையா? So you please. First I'd like to thank Dhanush sir for the opportunity, for always having so much faith in me and give me the chance to be a part of this film. It's also been a dream come true to be a part of an A.R. Rahman musical, so thank you sir. It's been such a pleasure to work with such incredible technicians, Jackie sir, Om sir, Prasanna sir, Peter Hin sir, Prabhu master, everybody, Aparna, Dushara, Sandeep, Kali, Prakash Raj sir, S.J. Surya sir, Selva sir, everybody. Thank you so much. It's been such a great learning experience. சூப்பர். இப்போ எல்லா வாய்ஸ்க்குமே புரிஞ்சிருக்கும். பீட்டர் சார் பேசும்போது புரிஞ்சிருக்காது, பட் இப்போ புரிஞ்சிருச்சா இல்லையா? எனிவே தேங்க் யூ ஸோ மச். உங்கள் 4 பேருக்கும் ரொம்ப நன்றி. we are eagerly waiting to watch the film. ரொம்ப நன்றிங்க நீங்கள் அப்டேட்ஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ். தமிழ் மக்களுடைய செல்லமான வில்லன், அதே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கிற வீரமான ஹீரோ. பேசுறது பல நேரங்கள்ல சென்சேஷனல் ஆகிறது வழக்கம். லெட்ஸ் வெல்கம் அவர் செல்லம் பிரகாஷ் ராஜ் சார் அவர்கள். ஹாய் செல்லம். நான் முதல்ல விழாவின் கதாநாயகன் ரஹ்மான் சாரை பற்றி பேசுகிறேன். கண்டிப்பா 30 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. நான் டியூட் படம் பண்ணும்போது என்னுடைய படம் ரஹ்மான் சார் மியூசிக்கு. இன்னைக்கு ராயன் விழாவுக்கு வர்றேன். யோசிக்கிறதுக்குள்ள 30 ஆண்டு காலம் ஆயிடுச்சா, 3 decades யோசிச்சு பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு நான் ரஹ்மான் சாரை பற்றி யோசிக்கும் போது. ஏன்னா சினிமாவில் திறமையில மட்டும் வளர மாட்டாங்க, மக்களோட அன்பால் தான் வளர்றாங்க. ஆனால் மக்களோட அன்போடு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த மக்கள் அவங்க வளர்த்த அந்த கலைஞர்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை, அதை தக்க வைக்கிறது இருக்கு இல்லையா? சார் ரஹ்மான் சாரை பற்றி யோசிக்கும் போது அதை தக்க வச்சது மட்டுமல்ல, ஒரு தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்தது யோசிக்கும் போது, அவர் தொட்ட தொடுவானங்களை யோசிக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கு. 30 ஆண்டு காலம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி வித் யூ for the last 3 decades சார். அவர் மட்டும் ஒரு மியூசிக் டைரக்டராக வளரல, இன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, KM ஸ்கூல்னு. அதாவது அடுத்த தலைமுறையோட இளைஞர்களுக்கு என்ன பண்ணணும்,
அவருக்கு தெரியுமோ இல்லையோ தெரியாது, என் பொண்ணு இந்த வருஷம்தான் 3rd இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கா அவருடைய ஸ்கூல்ல. And she is off to London for her masters. Nandri Rahman sir for not only achieving for what you have achieved, but to have been an inspiration, for have been a horizon pushing boundaries. விழாவின் கதாநாயகர்களுக்கு நான் நன்றி. அதுக்கப்புறம் அதே மாதிரி 30 வருஷம் பார்க்கும்போது எனக்கு எஸ்ஜே சூர்யா ஞாபகத்துக்கு வராரு. அவரை நான் ஆசை படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரா பார்த்துருந்தேன். இந்த 30 ஆண்டு காலத்துல இன்னும் ரெலவெண்டா இருக்காரு, இயக்குனர் ஆனாரு, இப்போ எனக்கே காம்படிஷனா நடிகர் ஆயிட்டாரு. சில சீன்ஸை பார்த்தேன். ஐ வாஸ் தனுஷ் எனக்கு சில சீன்ஸை காமிச்சாரு. யூ ஆர் பிரில்லியன்ட் இன் த ஃபில்ம். ஒரு மிகப்பெரிய பிரசன்ஸ். அந்த நான் வந்து இந்த கேரக்டர் நான் எனக்கு வந்து கதை சொல்லும் போது என்ன பார்த்தாரு எஸ்ஜே சூர்யா நான் நினைச்சேன். பட் அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது ஹீ நியூ தட் உங்களை போன்ற ஒரு திங்கிங் ஆக்டரை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணோன்னு. வண்டர்ஃபுல். அண்ட் சந்தீப், ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் பிரில்லியன்ட். அண்ட் ஓம், வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ். அண்ட் கம்மிங் டு தனுஷ், திருவிளையாடல் ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகி திருச்சிற்றம்பலம் வரைக்கும் பார்த்தேன். இப்போ ராயன்ல பார்க்கறேன். எனக்கு ஒரு டயலாக் ஞாபகத்துக்கு வருது. திருவிளையாடல் ஆரம்பத்தில் தனுஷை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பேன் நான். ஏன் ஒரு 10 கிலோ சதை, ஒரு 15 கிலோ எலும்பை வச்சுக்கிட்டு இவ்வளவு துள்ளியன்னு இன்னும் துள்ளிக்கிட்டே இருக்கான் அந்த ஆளு. மிகவும் பெருமையா இருக்கு அந்த இளைஞனை நான் பார்க்கும்போது. நான் பார்த்த நடிகன் வேற, ரஹ்மான் சாரை பத்தி பேசுற மாதிரியே அவன் தொட்ட தொடுவானங்கள் வேற. நேஷனல் அவார்ட்ஸ், ஹிந்தி ஃபிலிம்ஸ், பல மொழிகள். இன்னைக்கு ஒரு அசுர வளர்ச்சி, ஒரு அழகான வளர்ச்சி. ஒரு இயக்குனராக பார்க்கிறேன். இயக்குனராக பார்க்கும்போது, அதாவது ஒரு கலைஞனுக்கு வந்து இப்படி ஒரு அன்பும் இப்படி ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும் போது he has to grow with lot of dimensions. ஒரு நடிகனா மட்டும் ஆயிராம ஒரு தயாரிப்பாளரா, ஒரு இயக்குனரா பார்க்கும்போது, இயக்குனரா நான் அவரை பார்த்தேன். ஒரு நடிகன் அவனுக்காக படம் பண்ணிக்கிறது வேற. பட் ஒரு கதை சொல்லும் போது என்ன போன்ற, சூர்யா போன்ற அவருடைய பிரதர், அவர் எல்லாரையும் வச்சுக்கிட்டு எடுக்கும்போது கூட தனக்கு என்ன வேணும் அதை பத்தி இருக்கிற கிளாரிட்டி அண்ட் கதை எனக்கு வேணும். நீங்க எல்லாம் திறமைசாலிங்க, ஆனா உங்களுடைய திறமை என்னுடைய கதாபாத்திரத்துக்கு இவ்வளவுதான் வேணும். அண்ட் யூ ஆல்சோ திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அதாவது டு மேக் அன் ஆக்டர் லைக் மீ அன்லர்ன். நான் கத்துக்கிட்டதை மறக்க வச்சு இல்லை, எனக்கு வேற ஏதோ வேணும்னு எங்களுக்கும் இன்னொரு பவுண்டரிஸை புஷ் பண்றதுக்கு பண்றாருல்ல. பியூட்டிஃபுல், பிரில்லியன்ட். இந்த வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதே மாதிரி இன்ஸ்பயரா இருங்க. பிகாஸ் 30 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் நம்ம இருக்கிறோம். இந்த மக்களோட அன்போட அதிகமாக அவங்க வச்ச நம்பிக்கை, அதை தக்க வச்சுக்கிறதுல யூ ஆர் மேக்கிங் அஸ் வெரி ப்ரவுட். அண்ட் ஐ விஷ் திஸ் ஃபில்ம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஐ நோ இட் இஸ் கோயிங் டு பி அ பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் திருச்சிற்றம்பலம் டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கும், ஒரு டார்க்கர் ஷேடில் இருக்கும் இந்த படம். அது ரொம்ப 5-6 வருஷமா அவனுக்குள்ளே இருக்கிற கதை. ஸோ ஹி ஹட் டன் இஸ் ஹோம்ஒர்க் அ லாட். அண்ட் அதுக்காக அவனுடைய உடல் பயிற்சி இருக்கட்டும், பிரில்லியண்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் யுவர் ஆடியன்ஸ் வில் லவ் யூ. தனுஷ் கிட்ட பிடிச்சது என்னன்னா, எனக்கு 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 இதனால தான் மக்களை எனக்கு பிடிக்கும்னா அதை பிரேக் பண்ண பார்க்குறாரு. ஹீ இஸ் ரெடி டு லூஸ், ஹீ இஸ் ரெடி டு ஃபெயில். அண்ட் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். இல்லை, ஒரு கலைஞனுக்கு அது ரொம்ப முக்கியம். நான் ஜெயிச்சிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டேங்கிறத விட்டு நான் அதை தாண்டி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது நான் புதுசாக ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறேன், அதை மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தயாராக இருக்கிறது இல்லையா. ஐ ஃபைண்ட் தட் இஸ் அ கிரேட் குவாலிட்டி. இன்னும் வளருங்க. லெட் அஸ் ஆல் டுகெதர் கிவ் பேக் ஃபார் த லவ் தே ஹேவ் கிவன் அஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சூப்பர் சார். எல்லா கேள்விக்கும் நீங்களே பதில் சொல்லுங்க. கேள்வி எங்க கேட்கறதுன்னு தெரியல சார். இப்போ வந்து சிம்பிளா இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க சார். ராயன் படத்துல உங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அதை பத்தி. அப்படியெல்லாம் கதையை சொல்லிடக்கூடாது. ஐயோ, இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த படத்துல என்ன மெசேஜ்னு ஒருத்தன் கேட்பான், அதுக்கு நான் எஸ்எம்எஸ் பண்றேன்டா, எதுக்கு படம் எடுப்பேன்னு சொல்லுவேன். அப்படிதானே? ஒரு நிறைய பேரை உழைப்போட, ஒரு டிசைனோட,
ஒரு 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 அனுபவத்தை அவர் உருவாக்கியிருக்காரு, கட்டியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் ஆன் த ஆசிட் டெஸ்ட். பார்க்கட்டும் படம், தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு அந்த டிஆர்பி, எதுக்கு அதை நோன்றது. அவன் எடுத்த படத்தை பாருங்களேன், நீங்க நினைக்கிற படத்தை ஏன் பாக்குறீங்க? சொல்லுங்க சார், கேட்க மாட்டேங்கிறாங்க சார். ஓகே சார், நச்சுன்னு அவளே அழகாக அசிங்கப்படுத்தியாச்சு. அவரை பற்றி ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்லி காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் ரியலி நைஸ் டு ஹியர் தட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ரொம்ப நேரமாக உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். அவர் உள்ள வர சொல்லட்டுமா சார்? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு சார், வர சொல்லட்டுங்களா சார்? உள்ள வாங்க. சார், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு குண்டான குள்ளமான முத்துப்பாண்டியா? சார், அவர் உங்களுடைய மனசாட்சி சார், மனசாட்சி. தப்பு 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 தப்பு, அதெல்லாம் நீ பேசக்கூடாது, அதெல்லாம் நீயா பேசுற? இத முத்துப்பாண்டி கோட்டடி, கோர்ட் வாசல்ல இருந்து கோவில் வாசல்ல கொலை பண்ணிருக்க. ஒரு பையன் சாட்சி சொல்ல வரல, ஏன் தெரியுமா? ஏன்னா கொரோனா டைம்ல போடுவேன், அதனால யாரால சாட்சி சொல்ல வரல. சார், நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், நீங்க பதில் சொல்லுங்க. உங்க மனசாட்சி பதில் சொல்லட்டும். எந்த பதில் வந்து சாட்டிஸ்ஃபைங்க? இதை பாருப்பா, எனக்கு மனசாட்சி எல்லாம் கிடையாது, நான் வரட்டும். அதாவது வந்து நீங்க வந்து தனலட்சுமி பின்னாடி வந்து ரொம்ப உசுரை கொடுத்து லவ் பண்ணீங்க. ஆனா உங்க லவ் ஏத்துக்காம போயிட்டாலும் நீங்க தொடர்ந்து லவ் பண்ணிட்டே இருந்தீங்க. அந்த மாதிரி ரியல் லைஃப்ல யாராவது உங்களை விட்டுட்டு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்க சொல்லிச்சு. அது நிறைய பேர் இருக்காளுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ சொல்லு செல்லம். ஒரு நிமிஷம். என்னப்பா இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் மனசாட்சியை மறைச்சு வச்சுட்டு தான் பேச முடியும். சொல்லுங்க சார், மனசாட்சி பதில் சொல்லிருச்சு. நீங்க சொல்லுங்க, உண்மையா பொய்யா? நிறைய பேர் இருக்காங்க. நான் நேராவே சொல்றேன், எனக்கு நிறைய லவ்ஸ் இருக்கு. அப்படி தப்பு இல்லையா? சூப்பர் சார். அவருக்கு நிறைய என் மனசாட்சி தான் எப்பவுமே பொய் சொல்லும். இல்ல, அவருக்கு நிறைய லவ்ஸ் இருக்கிறதுனால தான் நான் அப்படியே யூத்தாவே இருக்கேன். நீங்க எப்ப சார் எப்படியுமே வந்து எனர்ஜெட்டிக்கா யூத்தாவே இருக்கீங்க? டிசிப்ளின் டிசிப்ளின். ஒரு ஆர்டிஸ்ட்னா டிசிப்ளின் முக்கியம். டிசிப்ளின் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கிளம்பும் போது ஒரு பசி இருந்ததுல்ல, அந்த பசி இன்னும் இருக்கு, அதனால தான் இப்படி இருக்கு. நீங்க நல்லவரா கெட்டவரா சார்? ரொம்ப ரெண்டும். நீங்களும் தனுஷாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு என்னமா கண்ணு, அந்த பாட்டை வந்து ரீமேக் பண்ணி வந்து அந்த பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஃபியூச்சர்ல அப்படி இனி ஒரு பாட்டு பண்ணணும்னா என்ன பாட்டு சார் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியல சார். அப்போ உங்க மனசாட்சி கேட்கிறோம். பெண் ஒன்று கண்டேன், பெண் அங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா? 2 பேரும் ஸ்விம்மிங் பூல்ல குச்சி பாடுவாங்க. உனக்கு அதெல்லாம் தேவையா? சொல்ல செல்ல, அவனை தூக்கிறேன் நானு. இவ்வளவு மோசமா நடிக்கிறேன் நான். சலோ சலோ அம்சிடலாமா? அம்சிடலாம். மனசாட்சி போயிடுமா? மனசாட்சி எல்லாம் வெளியே வரக்கூடாது. ஹாய் சலோ. Thank you, Chalo. Love you. Love you, sir. Thank you.